நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கட்ட மனிதரை கண்டுவிட்டால் அப்படின்னு பாரதியாரனுடைய ஒரு அற்புதமான வரி இந்த நேரங்களில் சொல்லப்பட வேண்டும். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெஞ்சமும் அப்படின்னு சொல்லி பெண் பிள்ளைகளுக்கு எதிரான சூழ்நிலைகளை உடைத்தெறியக்கூடிய அளவிற்கு பெண் சுதந்திரத்தை பேசியவர் பாரதியார். பெண் விடுதலைக்காக போராடிய எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ தியாகிகள் இருந்தாலும் பாரதியாருக்கு இணை பாரதியாரே. அப்படி எத்தனையோ பேர் போராடி பெண் சுதந்திரத்தை பெற்றெடுத்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெண் பிள்ளைகள் செய்யக்கூடிய சாதனைகள், அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அவர்களுடைய வட்டாரத்தை வளர்க்கக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான ஆற்றல்களை உண்மையிலேயே பெண்கள் அதிக அளவு சிறப்பு வாய்ந்தவர்களாகவும் தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய திறமைகளை அதிகம் படைத்தவர்களாக இப்போ காலகட்டங்களில் தங்களே வளர்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதனையும் அளப்பரிய வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய சமூகங்களில், வரக்கூடிய தலைமுறைகளில் உண்மையிலேயே பெண் பிள்ளைகள் அற்புதமானவர்களாக, திறமைசாலிகளாக வளர்வார்கள். அப்படி இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருந்தது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு சமூக சீரழிவுகளுக்குள்ளே இன்னும் இந்த சமூகம் இருக்குது அப்படின்னா, பெண்களை ஒரு பொம்மை பொருளாகவும் வெறும் உடல் ரீதியாக பார்க்கக்கூடிய மூர்கர்கள் இருக்கக்கூடிய சில ஆண்கள் என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய மூர்கர்களால் இப்படி ஒரு அவலத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எல்லா ஆண்களும் தவறிழைப்பவர்கள் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. சில ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியது எல்லா ஆண்களுடைய கடமை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்படி இந்த ஆண் வர்க்கத்தில் யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியது எல்லா ஆண்களுடைய கடமை. ஏன் அப்படின்னா, 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கிய அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள தன் காதலன் முன்னாடி ஒரு 2 தனிநபர்களால் சீரழிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றச்செயல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு. அதுவும் ஒரு சாதாரண வளாகம் இல்லை, ஒரு அறிவையும் ஒரு மனிதனை மனிதனாக்கிய மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிலையம். புனிதமான இடத்திற்குள்ள இப்படி ஒரு மிருக செயலை செய்த அந்த ஆண்கள் உண்மையிலேயே ஆண்கள் என்கின்ற போர்வையில் இருக்கக்கூடிய மிருகமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அந்த காதலனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய உயிராகவும் தன்னுடைய அடுத்த வாழ்க்கையில் தன்னுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த பெண்ணை எவ்வளவு ரசிச்சிருப்பான்? அந்த பெண்ணுடன் வாழ வேண்டும் அப்படின்ற கற்பனை எவ்வளவு அளப்பரியதாக இருந்திருக்கும்? அந்த பெண் தன்னுடைய காதலனுடன் வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வளவு மனக்கோட்டைகள் கட்டி வைத்திருப்பார்? இப்படி எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக நொறுக்கக்கூடிய ஒரு செயலில் அந்த சம்பவம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல என்னுடைய வீட்டு பிள்ளையோ, என்னுடன் பிறந்த சகோதரியோ, என்னுடைய உறவுக்கார பெண்ணோ அந்த இடத்துல அப்படி ஒரு பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தால் நான் எவ்வளவு நொறுக்கம் அடைஞ்சிருப்பேன், எனக்கு எவ்வளவு ஆத்திரங்களும் எனக்கு எவ்வளவு கோபங்களும் பீறிட்டு வந்திருக்கும். இப்போ அந்த பெண்ணுடைய குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். அவளுடைய அப்பா அம்மா எத்தனை கனவுகளோடு சுமந்து அந்த பெண்ணை அந்த கல்லூரிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த படிக்க வைக்க அனுப்பிச்சிருப்பாங்க. எத்தனை கஷ்டப்பட்டு அந்த பெண் பிள்ளையை படிக்க வச்சிருப்பாங்க. ஒரு 2 குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்து அந்த கேம்பஸ், அந்த பல்கலைக்கழகத்திற்குள்ள வட்டாரத்தில் இனி ஒவ்வொரு பெண் பிள்ளையினுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு பயந்து பெற்றோர்கள் தன் பெண் பிள்ளைகளை அனுப்புவாங்க. இப்படி எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் சமீப காலங்களில் நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது இன்னும் ஏன் திருத்தி கொள்ளாத சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு இன்னும் புரியாத ஒரு புதிராக தான் இருக்கு. அதே போல் இந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு
வெறும் தண்டனைகளாலோ இல்லை சட்டங்களை திருத்துவதனாலோ சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களினாலோ மட்டும் நிகழ்ந்து விடாது. ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் ஆணித்தரமாக பதிக்கப்பட வேண்டிய விஷயம், ஆண் என்பவன் பெண்ணுக்கு அரணாக பாதுகாவலனாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படுத்துவனாக இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்லி வளர்க்கப்பட வேண்டும். அப்படி மனதளவிலிருந்து ஒவ்வொரு ஆணும் மாறினால் அன்றி இந்த குற்றம் வேரோடு களையப்படாது. நமக்குள்ளேயே ஒரு உணர்வு வரணுங்க. என்னுடைய வீட்டு என்னுடைய உறவுக்கார பெண் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தா அந்த இடத்துல நான் எவ்வளவு நொறுக்கத்தை எவ்வளவு வலியை அனுபவிச்சிருப்பேன். இப்போ அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதானே இருக்கு. காதல் அப்படின்றது அந்த இடத்துல எவ்வளவு புனிதத்தனமான ஒரு விஷயத்துக்கு அவன் எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்திருப்பான் அந்த காதலுக்கு, அந்த பெண் எந்த அளவுக்கு அந்த ஆணுக்காக அர்ப்பணித்திருப்பான். இப்போ அந்த பெண்ணினுடைய கனவும் இந்த ஆணினுடைய கனவும் அந்த இடத்துல ஒரு 2 மிருகங்களால் சிதைக்கப்பட்டு விட்டது. அதே போல் என்னுடைய இந்த குற்றத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு 2 கண்ணோட்ட பார்வையாக நான் பார்க்கக்கூடிய விஷயம், இப்படி ஒரு குற்றங்கள் நிகழாமல் தடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு ஆணும் அந்த பெண்ணும் அந்த ஆணும் ஏதோ ஒரு தனிமையில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். தங்களுடைய காதல் பரிமாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருந்திருக்கார். ஒன்று, அவங்க அந்த தனிமையில் போகாமல் சமூக நடமாட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ பாதுகாப்பான சூழ்நிலைகளோ அவர்களுடைய உரையாடல்களை இல்லைன்னா அவர்களுடைய சந்திப்பை நிகழ்த்தி இருந்தால் இந்த குற்றம் ஒரு வகையில் தடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் அதே 2 ஆண்கள் பெண்களை வெறும் உடல் ரீதியாக சதையாக பார்க்காமல் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து மிருகத்தனத்திலிருந்து விடுபட்டிருந்தால் இந்த குற்றம் இன்னொரு பக்கம் தடுத்திருக்கலாம் அப்படின்றது. இந்த 2 விஷயம் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் இப்படி ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்காது அப்படின்றது என்னுடைய பார்வைக்கு எட்டிய ஒரு விஷயம். அதே போல் பெற்றோர்களுக்கு என்னுடைய தலையாய ஒரு வேண்டுகோள், ஒவ்வொரு பெண் பிள்ளைகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கோ பள்ளிகளுக்கோ அலுவலகத்திற்கோ செல்லும்போது அவருடைய பாதுகாப்பு சரியானபடி இருக்குதா அப்படின்னு சொல்லி தனியாக அமர்ந்து உங்கள் பெண் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேச பழகி கொள்ளுங்கள். அதே போல் எல்லா பெற்றோர்களுக்குமே தன் குழந்தைகள் பொன் குழந்தைகளாகத்தான் காட்சி தருவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு, அவர்கள் வெளியில் சென்று செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே இருப்பாங்கன்னு தயவு செய்து கணக்கு பண்ணாதீங்க. பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் அவருடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்குதோ அதனை வைத்து அவருடைய எண்ணங்கள் மாற்றப்படும். அதனால் கண்காணிப்பில் வைங்க, அடிக்கடி நட்பு வட்டாரங்களில் தொடர்பு வையுங்க, அடிக்கடி அவர்கள் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய இடங்களை ஆய்வு செய்வது, அப்பப்போ அங்கே போய் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களுடைய விஷயங்களை கேதர் பண்ணுறது, இந்த மாதிரி அடிக்கடி பாதுகாப்பு நிமித்தமாக அடிக்கடி போயிட்டு வாங்க. நம்பிக்கை எல்லார் மீதும் வையுங்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்பிக்கை உடைத்து கொண்டு தான் இருக்குது. அது ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும், யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, ஃபோன் சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான பயன்பாட்டில் இருக்கிறாங்க, எந்தெந்த நட்பு வட்டாரங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத அடிக்கடி கண்காணிங்க. நான் என்னுடைய பதிவில் இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய குற்றத்தை பற்றி நான் நிறைய போட்டிருக்கேன். பெண் பிள்ளைக்கு எதிரான குற்றத்தை பற்றியும் போட்டிருக்கேன். ஒரு பெண், அது காதலனாகட்டும் நண்பனாகட்டும் உறவினராகட்டும் யாரு கூட போனாலும் பயணப்பட்டாலும் அந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குதா அப்படின்றத முதல்ல ஒரு பெண் பிள்ளை உறுதி செய்துக்கிட்டு தான் அவங்க கூட பயணப்பட வேண்டும். அதே போல் ஒரு ஆண் உங்களை நம்பி அது நண்பன், ஒரு தோழியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க உங்களை நம்பி வரும்பொழுது உங்களால் அவர்களுக்கு 100% பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா முடியும் அப்படின்னா மட்டும் அவர்களோட பயணப்படுங்க. இல்லைன்னா உங்கள் நட்பு வட்டாரங்கள் சரியான இடங்களில் சந்தித்து கொண்டு சரியான இடங்களில் உங்களுடைய பரிமாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டால் இந்த குற்றங்கள் பேரளவில் தவிர்க்கப்படும்.
மீண்டும் இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சமூகத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு குற்ற செயல்களும் நடைபெறக்கூடாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாறா சில இடங்களில் செய்யக்கூடிய ஒரு தவறான ஒரு விஷயம், பெற்றோர்களுடைய தவறான வழிகாட்டுதலுக்கு பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ பலியாகிறாங்க. நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை தவறு செய்யாமல் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவறு செஞ்சால் அதுக்கான தண்டனை நீ அனுபவித்து ஆக வேண்டும் அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்லி வளங்க. நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருப்பேன்ற தைரியத்தை கொடுக்காது. தவறு செஞ்சால் எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் நான் கூட இருக்க மாட்டேன், நான் தூரம் தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு பயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துங்க. போல உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய விதத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பாதுகாப்பும் அமையும். நல்ல நண்பராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் செய்யக்கூடிய குற்றத்தை சுட்டி காட்டுபவராக இருக்க வேண்டும். சும்மா நீங்கள் செய்யக்கூடிய தப்புக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அது நல்ல நட்பே கிடையாது. ஏதாவது நான் பேசிய வார்த்தைகளில் தவறுகள் இருந்தால் அதை அந்த இடங்களில் சுட்டி காட்டுங்கள். அதையும் திருத்தி கொண்டு அடுத்த பதிவு இடுகிறேன். அடுத்து என்ன டாபிக் பேசலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு டாபிக் போடுறேன். நன்றி. வாழ்க பாரதம்.